நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஹாய் சுபஸ்ரீ ஃபேமிலி. சுபஸ்ரீயும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து இன்றைக்கி கேம் விளையாட்டு இருந்தாங்க. சரி என்ன பண்ணுறாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா செங்கல் அடிச்சிட்ருக்காங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் சமையல் செய்கிறதுக்கா? சமையல் எப்படி செய்வீங்க? செங்கல் எப்படி சமையல் செய்வீங்க? சரி, நம்ம சேனலை நியூவாக பார்க்குறது யார் என்னம்னா யக்ஷிதா, சுபஸ்ரீயோட ஃப்ரெண்டு இவங்க தான். ஸோ இவங்களும் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து வந்திருக்காங்க. ஸோ வந்து சுபஸ்ரீயோட விளையாடுறாங்க. ஸோ அதுதான் நம்ம இதில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அவங்க என்னென்னலாம் பண்ணி குடும்பத்தனை பண்ணுறாங்க, எப்படி பாருங்கள், கோழியை துரத்தி விட்டு அந்த அம்மா அவங்களோட சொப்பு சாமான் வச்சுட்டு வராங்க. ஸோ இப்படி தான் அவங்க வந்து டெய்லி செம்ம ஃபன்னாக விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ 2 பேருக்குள்ளே அடிக்கடி சண்டை வரும். பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதுனால அவங்க திரும்பவும் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. பாருங்கள், வீட்டில் இருந்து சொப்பு சாமான் எடுத்துகிட்டு வந்து வெளில போட்டு விளையாடுறாங்க. ஃபுல்லாக வந்து ரோட்டில் தான் விளையாடுவாங்க. பட் ஆனால் மண்ணில் அவ்வளோ விடமாட்டோம். ஆனால் செங்கல் எடுத்து வச்சு சும்மா விளையாடிட்டே இருந்தாங்க. சரி ஒரு ட்ரிப் எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது அந்த கமெண்டில் சொல்லுங்கள். இதில் 2 பேருக்கும் வந்து மாறி மாறி செங்கல் பெருசாக இருக்குது சின்னதாக இருக்குது அப்படின்ற ஒரு குழப்பம் வர, அதனால் இப்போ 2 பேர் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஷேர் பண்ணிவிட்டு அவங்க செங்கலை இவங்க எடுத்துட்டாங்க, இவங்க செங்கலை அவங்க எடுத்துகிட்டு கேமை வந்து இப்படி விளையாடுறாங்க. பாருங்களேன், ஃப்ரெண்ட்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க ஒர்க்கை திரும்பவும் செங்கல் இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து சின்ன வயசில் விளையாடிருக்கீங்களா அப்படின்றத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு பார்க்கும்போது எனக்கு விளையாடணும்னு ஜாலியாக தோணுச்சு. ஹாய் ஹாய். ஆமாம், சுபஸ்ரீ சேனலுக்கு புது ஆள். யார் இவங்க சொல்லு சுபஸ்ரீ, யார் இன்ட்ரடியூஸ் பண்ணேன்? ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு. பேரு சுபா.